ஃப்ரெண்ட்ஸ், நடராஜன், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்கள விட நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து நல்ல பிளேயர்ஸா அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. கவாஸ்கரை பொறுத்த வரைக்கும் மனசில் பட்டதை வெளிப்படையாக வந்து பேசக்கூடிய ஒரு ஆள். இப்போ வந்து இந்த T20 ஸ்குவாடை பற்றி வந்து கவாஸ்கர் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே வந்து 5 போட்டிகள் கொண்ட T20 சீரிஸ் வந்து நடக்க போகுது. 3 போட்டிகள் கொண்ட ODI சீரிஸும் வந்து நடக்க போகுது. அதனைத் தொடர்ந்து வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்க போகுது. அப்படியே IPL வந்துடும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பிஸியாக தான் வந்து போக போகுது. அதில் வந்து இந்த T20 தொடரில் வந்து ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு ஒரு இளம் படையினர் கொண்ட ஒரு ஸ்குவாடை தான் பார்த்தீங்கன்னா வந்து BCCI வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆட போகிறாங்க. இப்போ இதில் வந்து ஓப்பனிங் வந்து பண்ண போகிறது யார் அப்படின்னா 2 முக்கியமான வீரர்கள். ஒருத்தர் வந்து சஞ்சு சாம்சன், இன்னொருத்தர் வந்து அபிஷேக் சர்மா. ஸோ இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரீசெண்ட் டைமாக இவங்க 2 பேர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இவங்களை வந்து ஓப்பனிங்கில் வந்து வச்சுருக்காங்க. இவங்களை தாண்டி டீமில் இருக்க மற்ற பிளேயர்ஸ்னு பார்க்குறப்ப திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்சர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், துருவ் ஜோரல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்குவாடில் வந்து இருக்காங்க. இப்போ இதில் மிடில் ஆர்டரில் பிளேயிங் லெவலில் யார் யார் இருப்பாங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரிங்கு சிங் இவங்களாம் வந்து மிடில் ஆர்டர்ஸில் வந்து இருப்பாங்க. அடுத்து ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் இவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டருக்கான கேட்டகரியில் வந்து இருப்பாங்க. அடிஷ்னலாக இன்னொரு ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வரலாம், இல்லை ரவி பிஷ்னாய் அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி இவங்களாம் வந்து நிச்சயமாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஸ்குவாடில் வந்து நிதிஷ் ரெட்டி ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஸ்குவாடில் வந்து மிகப்பெரிய சேஞ்சாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அக்சர் பட்டேல் கிட்ட வைஸ் கேப்டன் பதவியே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டனாக சஞ்சு சாம்சனை போடலாம், ஹர்திக் பாண்டியா வந்து போடலாம். ஓரளவுக்கு இவங்க தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு. இப்போ இவங்ககிட்டலாம் கேப்டன் பொறுப்பை கொடுக்காம அக்சர் பட்டேல் கிட்ட வந்து கொடுத்ததுனால ஜடேஜாவுக்கு மாற்ற அடுத்து வந்து அக்சர் பட்டேலை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. நம்ம வாஷிங்டன் சுந்தரை விட அக்சர் பட்டேலுக்கு தான் இப்போ அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அக்சர் பட்டேல் கிட்ட வைஸ் கேப்டன் பதவி இருக்கிறதுனால அவரை வந்து நிச்சயமாக நம்ம வந்து தூக்க முடியாது. பிளேயிங் லெவலில் கம்பல்சரி அவர் வந்து இருப்பார். அப்போ இதனால் வந்து தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருடைய இடம் வந்து பறிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. அவர் வந்து ஒரு முழு நேர ஸ்பின்னர். அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. இப்போ ஆல்ரவுண்டர்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து அக்சர் பட்டேல், பாண்டியா இவங்க 2 பேருக்கு தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்குவாடை தான் வந்து கவாஸ்கர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அபிஷேக் சர்மா உள்ளே எடுத்திருக்கீங்க, ரைட்டு, சந்தோஷம், நல்ல விஷயம் தான், அவர் நல்லா ஆடுவார் தான். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட்னு ஒரு பிளேயர் வந்து ரொம்ப காலமாக வந்து ஃபார்ம்லேயே வந்துருக்காரு. அவருக்கு எப்போ தான் வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க, இல்லை எப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? ருத்ராஜ் கெய்க்வாட்டை பற்றி உங்களுடைய பிளான் என்ன? எல்லா ஃபஸ்ட் கிளாஸ் போட்டிலையும் வந்து ஆடுறாரு, எல்லாத்துலேயும் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, கேப்டன்சியும் வந்து பண்ணுறாரு. அவரை ஏன் நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க அப்படின்னு எனக்கு வந்து புரிய மாட்டுது அப்படின்னு அந்த ஒரு தேர்வை பற்றி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நமக்கு வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஹர்ஷித் ராணா வந்து கடந்த சீசன் IPLல கொல்கத்தா அணி கப்பு வாங்குவதற்கு முக்கியமான காரணமாக வந்து இருந்தார். அதே மாதிரி இப்போ இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நல்லா பவுலிங் பண்ணார், 2வது டெஸ்ட்டில் சொதப்பலாக பவுலிங் போட்டார், விக்கெட் எடுக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து தூக்கிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸான நடராஜனை நீங்கள் வந்து கொண்டு வரலாமே, நடராஜனை விட உங்களுக்கு வந்து ஹர்ஷித் ராணா வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா, துருவ் ஜூரலுக்கு நீங்கள் வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, ரைட், ஓகே. அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் கேட்டகரியில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. பட் அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு சிவம் தூபைக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கலாமே. எப்படி வந்து சஞ்சு சாம்சன் தான் வந்து கீப்பிங் வந்து பண்ண போகிறாரு. ஒரு வேளை இன்ஜரி ஆனார்னா வேறு ஒரு பிளேயரை நம்ம அந்த டைமில் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் சிவம் தூபே மிடில் ஆர்டர்ஸில் பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு, அவரையே வந்து தூக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. நன்றி.